ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக ராமநாதபுரத்தில் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். எதிர்பாராத திருப்பமாக இது அமைந்திருக்கிறது. அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட கூட்டமே ஓபிஎஸ்க்கு வராது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள நிலையில் ராமநாதபுர ஒட்டுமொத்த மக்களும் தற்பொழுது ஓபிஎஸ்க்கு பின்னால் நிற்கிறார்கள். ஓ பன்னீர்செல்வம் அவர்களது சின்னமான பலா சின்னத்தில் தற்பொழுது ஓட்டுக்கள் அதிக அளவில் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளரை விட 2 லட்சம் ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பெறுவார் என்றும் சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். தேனி தொகுதியில் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்பகுதி மக்களுக்கும் அப்பகுதிக்கும் வளமை சேர்த்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வறண்ட பூமியான ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைந்தால் 5 ஆண்டுகளில் கல்லூரி நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அனைத்தும் வரும் என்றும் மக்கள் வேலையில்லாத திண்டாட்டம் ராமநாதபுரத்தில் இருக்காது என்றும் மீனவர்களின் சிறைபிடிப்பு நிச்சயமாக இனி ஒருபோதும் நடக்காது என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். மேலும் அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் கடைசி ஆயுதம் நாடாளுமன்ற தேர்தல்தான். மக்கள் நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்குகளும் அதிமுகவையும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களையும் மீட்டெடுக்கக்கூடிய வகையில்தான் அமையும். அவரது ஆசியும் அவரது கனவும் நிச்சயமாக துரோகிகளிடம் தற்பொழுது இருக்கிறது. அதை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்றும் தற்பொழுது சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். இதனால் ராமநாதம் முழுவதும் தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது பெயர்தான் உச்சரிக்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார். ஒட்டுமொத்த கூட்டமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக திரும்பிவிட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி உங்களது கையில் தான் இருக்கிறது. திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளரான நவாஸ்கனி அவர்களது தோல்வியும் அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவர்களது தோல்வியும் உங்களது கையில் தான் இருக்கிறது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் அவர்கள்தான் என்றும் நான் செய்த ஒரு தவறு நிச்சயமாக அதை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் நான் செய்த தவறின் காரணமாகத்தான் துரோகி தற்பொழுது அதிமுகவில் இருக்கிறான். அதே தவறை மீண்டும் ராமநாதபுரம் மக்கள் செய்தால் நிச்சயமாக மீண்டும் வறுமையை விட கொடிய வறுமை ராமநாதபுரம் மக்கள் அணிவிப்பார்கள் என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது கூறியுள்ளார். யாருக்கும் கிடைக்காத வரவேற்பு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ராமநாதபுரத்தில் கிடைத்துள்ளதால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி தற்பொழுதே நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது என்றும் தேர்தலுக்கு முன்பாகவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வெற்றி என் முன் தெரிகிறது என்றும் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். பாஜகவின் கூட்டணியாக இருந்தாலும் சுயேட்சை சின்னத்தில் தான் நான் போட்டியிடுவேன் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதே பணத்திற்காகவும் பதவிற்காகவும் கிடையாது, அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்றும் சசிகலா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக பேசியது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது.